ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறாங்களாம். சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தஞ்சம் போகும்போது எந்த ஆபத்தும் நமக்கு நேரிடாதாம். கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத போராட்டங்கள், ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து வர போராட்டங்கள் நேரம் நமக்கு தெரியறதுக்கு முன்பாகவே கர்த்தர் அதை மடங்கடித்து போட்டு விடுகிறாராம். கர்த்தரை தெய்வமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் 2 தேவதூதர்கள் எப்போது நமக்கென்று நியமிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பாதுகாவல், அவருடைய வார்த்தையின்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கும், நம்மளுடைய பிள்ளைகள் தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இங்கிருந்து ஜெபம் பண்ணா போதும். சமீபத்திற்கும் தேவன் தூரத்திற்கும் தேவன் என்று சொல்லுகிறபடி அவர் தூரத்துல இருக்கிற நம்ம பிள்ளைகளையும், நம்மளுடைய உற்றார் உறவினர், நமக்கு யாரை வேண்டுமானாலும் நாம் ஜெபிக்கும் போது அவர் தூரத்துல இருந்தாலும் பாதுகாத்துக் கொள்ளும். எவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ்ல எத்தனை ஆஃபர்ஸ் கொடுக்குறாருல. இதெல்லாம் வந்து எவ்வளவு போனஸா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்வது கர்த்தரை எதற்கு? நம்மளுடைய ஆத்ம ரட்சகத்திற்காய். நாம் வந்து பாதாளம் போய்விடாதபடிக்கு, பரலோகத்திலே நித்திய வாழ்வை சுதந்திரிக்கும்படிக்கு. இதெல்லாம் நீங்க வந்து எடுத்து யோசித்து பார்க்க மாட்டீங்களா? கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தர் எனக்கு பாடு கொடுக்குறாரு, கஷ்டம் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் காரியம் கை கூடிடுது, எனக்கு கூடமா? ஏன் இதெல்லாம் வந்து ஆண்டவர் இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ போனஸ் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தரை தெய்வமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது எத்தனையோ நேரத்துல நம்ம வியாதி படுக்கையிலிருந்து அற்புதம். இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் கிட்ட போன இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டாக்டர் கிட்ட போனது இன்ஜெக்ஷன் போட்டு மெடிசன். அந்த மருத்துவருக்கு ஞானத்தை கொடுத்து, மருத்துவ உலகத்திற்கு ஞானத்தை கொடுத்து, அந்த மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிக்க வைத்திருக்கிறதே ஞான கண்மலையாகிய கர்த்தர் தான். அப்படி அந்த சயின்டிஸ்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் ஞானத்தை கொடுத்து தம்முடைய ஜனங்க சுகவீனமாகும்படிக்கு, அவர்களை சுகப்படுத்தும்படிக்கு அந்த மருந்துகள்லாம் கண்டுபிடிக்க வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி கிரெடிட் டாக்டருக்கு போவோம்? அந்த டாக்டருக்கு ஞானத்தை கொடுத்து உருவாக்கி வச்சு தம்முடைய ஜனத்திற்கு சேவை செய்யும்படிக்கு, சர்வீஸ் புரியும்படிக்கு வச்சிருக்கிறது ஆண்டவர் தான். சரி பிள்ளைகளா, இத்தனை பெரிய தேவனை கர்த்தராய் கொண்டிருக்கிற நீங்கள் என்றென்றும் பாக்கியவான். எத்தனை நேரத்துல இக்கட்டிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கார். அதை நினைங்கள், அவரை துதியுங்கள்.